அவரவர்கள் உயிரை புருவ மத்தியிலே நினைவுக்கு கொண்டு வந்து ஈஸ்வரா என்று அந்த உயிரோடு ஒன்றி ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா நம் தாய் தந்தையரை நினைவுக்கு கொண்டு வந்து முதல் தெய்வங்களாக அவர்களை வணங்கி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குருவின் அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய அருள் சக்தியால் எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. நம் கண்களின் நினைவை விண்ணிலை செலுத்தி அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக பேரருள் பேரொளியாக கணவன் மனைவி தாய் தந்தையரோடு இணைந்து அழியாத நிலைகள் கொண்டு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நம் கண்களின் நினைவை செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
நம் கண்களின் நினைவு கொண்டு துருவத்தின் வழியாக துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தி துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி அதிலிருந்து வரும் பேரருள் பேரொளியை கண்வழி எவ்வாறு இயங்கி எல்லோரும் பெற வேண்டும் என்று அந்த சக்திகளை கண்வழி கவர்ந்து எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று செயல்படுத்தினமோ அதையே புருவமத்தி வழி, அதாவது நம்முடைய உயிர் வழி அகக்கண்ணாக உள் நின்று நமக்குள் இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த உயிர் வழியாக விஷ்ணு தனுசு என்று நமது குரு உணர்த்தக்கூடிய அந்த வழியிலே புருவ மத்தியிலிருந்து நம்முடைய நினைவுகளை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களிலே கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா.
நமது ஞானகுரு அவர்கள் தியான பயிற்சி கொடுக்கும் பொழுதே, அவர் தியானம் எடுக்கும் பொழுதே சில பரிபாஷைகளிலே சில சொல்லுகளை அவர் வெளிப்படுத்துவார். நாமும் நிறைய அதை கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அதை பற்றி எந்த அளவிற்கு நாம் உணர்வோடு அதை செயல்படுத்துகிறோம் என்றால், அவர் அடிக்கடி சொல்லக்கூடியது, கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்துங்கள். கண்ணின் நினைவு, அந்த நினைவு என்றால் என்ன, செலுத்துங்கள் என்றால் என்ன? துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றுங்கள். துருவ நட்சத்திரம் வேறல்ல, நாம் வேறல்ல என்ற நிலையில் துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி இந்த துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் பேரருள் பேரொளியை உங்கள் புருவ மத்தியிலே உயிரிலே உராயச் செய்யுங்கள். உயிரிலே உராயச் செய்யுங்கள். அதே போன்று கண்ணின் நினைவு கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை உயிரான ஈசனிடம் வேண்டி உடலுக்குள் செலுத்துங்கள். உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று உள்முகமாக பாய்ச்சுங்கள். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை நுகரும் ஆற்றல் பெற வேண்டும். அதை இழுத்து கவர்ந்து நாம் நமக்குள் சேர்ப்பிக்க வேண்டும் என்று எத்தனையோ வார்த்தைகளை, நுகரும் ஆற்றல், இழுத்து கவர வேண்டும், உயிர் வழியாக கவர வேண்டும், உயிர் வழியாக சுவாசிக்க வேண்டும், இப்படி எல்லாம் எத்தனையோ பதங்களை அவர் நமக்குள் பதிவு செய்திருக்கின்றார். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ இதை நாம் கேட்டிருந்தாலும் அதை நாம் செம்மையாக செயல்படுத்த வேண்டும் என்றால் அவருடைய உபதேச கருத்துக்களை ஒரு சிறு குழந்தை நாம் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய டிவியிலோ அல்லது போனிலோ அங்கே படக்காட்சிகளை அது எப்படி வேற எந்த நினைவும் இல்லாதபடி, அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் வெள்ளை பேப்பரிலே அதிலே நாம் ஏதாவது எழுத்தை எழுதினால், எதையாவது செய்தால்தான் அது தெளிவாக தெரிய வரும். ஆனால் ஏற்கனவே அதில் எழுதியிருக்கின்றது. நாம் இதில் மீண்டும் எழுத்தை கொண்டு எழுதினால் அதை அர்த்தம் காண முடியாது. அதை போன்றுதான் சாமி தியானம் செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். நாமும் தியானம் செய்கின்றோம். தியானத்திலே வரிசையாக சொல்லுகின்றார்கள். நாமும் அதை மீண்டும் சொல்வோம். அந்த நினைவிலே இருப்போம். அதை திரும்ப திரும்ப நினைப்போம் என்று அந்த நிலைகளுக்கு அடுத்து அந்த நினைவு என்ற நிலைக்கு அப்பால் அவர் சொல்லக்கூடிய நினைவை செலுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். செலுத்துங்கள் என்றால் ஒரு வில்லிலே நாணை ஏற்றி அதில் அம்பை பொருத்தி நாம் குறிபார்த்து இந்த இடத்திற்கு அது பாய வேண்டும் என்றால் நாம் தான் அதை செலுத்துகின்றோம். அந்த வில்லிலிருந்து எப்படி ஒரு அம்பு நம்மால் செலுத்தப்படுகின்றதோ அதை போன்றுதான் நாம் நினைப்பது, நான் நினைக்கின்றேன் என்று சொன்னாலும் நினைவை செலுத்துவது என்று சொல்வது அதை காட்டிலும் வலு கூடுனது. அந்த குரு உணர்வோடு கலந்து நாம் அதை பரிச்சாந்தரமாக நாம் செய்தோம் என்றால் அதனுடைய அறிவினுடைய ஞானம் உணர்வின் இயக்கமாக அது நம்மை இயக்கும். இன்னொன்றும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம் குரு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்தாலும் சரி, அல்லது எப்பொழுது தியானங்களை வரிசைப்படுத்தி ஆரம்பிப்பதாக இருந்தாலும் அம்மா அப்பா அருளால், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனுடைய அருள் சக்தியால் அல்லது அவருடைய துணையால் என்று இந்த தாய் தந்தையும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் இணைத்துத்தான் ஆசீர்வாதம் கொடுப்பார். இதுபோல தியான பயிற்சிகள் செய்வதாக இருந்தாலும் அதை இணைத்துக் கொண்டுதான் செயல்படுத்துவார். அம்மா அப்பா அருளால் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், இந்த உலகம் எங்கிலுமே பக்தியும் இருக்கின்றது, ஆன்மீகம் இருக்கின்றது. தன்னை அறிய வேண்டும் என்று
அதாவது மெய்யை அறிய வேண்டும் என்று எத்தனையோ நிலையில் எல்லோரும் முயற்சிக்கின்றார்கள். அதற்கு தெய்வம், கடவுள், ஆண்டவன் அவர்களிடம் நாம் சென்று அடைய வேண்டும். அந்த ஆண்டவனிடம்தான் நாம் எதையுமே கேட்க வேண்டும். அந்த ஆண்டவனுக்குத்தான் தெரியும் என்று, அவன்தான் அனைத்தையும் உருவாக்கினான், அவனுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நாம் எங்கேயோ வெளியிலே கையை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் துருவ நட்சத்திரத்தையோ சப்தரிஷி மண்டலங்களையோ எத்தனை ரிஷிகளுடைய உணர்வுகளை பற்றி சொன்னாலும் கூட முதலில் தாய் தந்தைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். என்றால் குருநாதருடைய உபதேச கருத்துக்களில் ஆழமாக ஊன்றி பார்த்தால் ஏன் அவ்வாறு சொல்லுகிறார் என்பது நமக்கு புரியும். ஒரு சிலர் சொல்லலாம், தாய் தந்தையர் தான் நமக்கு இந்த உடல் கொடுத்தார்கள், அதற்காக அவர்களை வணங்குகின்றோம், அது சரிதான். அவர்களை வணங்கிவிட்டு நாம் அதற்கப்புறம் குருவை நினைத்து துருவ நட்சத்திரத்தை நினைத்தால் போதுமானது என்று சாதாரணமாக நினைக்கலாம். ஆனால் உபதேச கருத்துக்களிலே ஊன்றி பார்த்தோம் என்றால் தாய் தந்தையினுடைய முக்கியத்துவம், அதுவும் குறிப்பாக தாயை பற்றிய முக்கியத்துவத்தை, ஏனென்றால் ஒரு உயிரணு விண்ணிலே தோன்றியது என்றாலும் இந்த உடல் பெறுவதற்கு இந்த பூமி, அதாவது பூமிக்குள் விஜயம் செய்து இந்த பல கோடி சரீரங்கள் பெற்று வளர்ந்திருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை இப்பொழுது நாம் இந்த மெய்ஞானத்தினுடைய வழியிலே இப்பொழுது தியானிக்கின்றமே, அந்த அணுசக்திகளை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றமே, இத்தகைய ஒரு தகுதியை ஏற்படுத்தி கொடுத்தியது நமது தாய் தான். அதனால்தான் குரு என் தாயை பற்றி நான் நினைக்கும் பொழுது எனக்கு அழுகை வந்துவிடும் என்று சொல்லுகின்றார். சக்தி பெற்றவர் தான், 2000 சூரிய குடும்பத்தையும் சுற்றி வந்தவர் தான், குருநாதர் காட்டிய வழியிலே அனைவருக்கும் இந்த பேருண்மைகளை எல்லாம் உபதேசிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தான். இருந்தாலும் என் தாயை நான் நினைக்கும் பொழுது எனக்கு அழுகை வருகிறது என்று சொல்லுகின்றார். காரணம், இன்று உங்களுக்கு இதையெல்லாம் நான் வெளிப்படுத்துகின்றேன், உணர்த்துகிறேன், போதிக்கின்றேன், வழிகாட்டுகின்றேன் என்றால் இந்த ஞானம் பெறுவதற்கே, இந்த நிலை பெறுவதற்கே, அந்த நிலை உருவாக்கி கொடுத்ததே என்னுடைய தாய் தான். அவர் உங்களுக்கு நான் ஞான குருவாக தெரியலாம், சக்தி பெற்றவனாகவும் தெரியலாம், ஆனால் என்னுடைய தாய் சக்திக்கு முன் நான் சாதாரணமானவன் தான். என்றால் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த பூர்வ புண்ணியமாக எனக்குள் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திய நிலைகள் தான் என்னை இவ்வாறு உயர்த்தியது. ஆகையினால் நீங்கள் கடவுளை எங்கும் தேட வேண்டியதில்லை, உங்கள் தாய்தான் கடவுள் என்று தாயினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். இது வெறும் நாம் தியானத்திலே நாம் முதலில் சொல்லுகிறோம் அல்லவா, தாய் தந்தையருக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும், தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற வேண்டும், தாய் தந்தையருடைய அருளாசி பெற வேண்டும் என்று ஒரு நிமிடத்தில் 2 நிமிடத்தில் அதை சொல்லிவிட்டு போவதல்ல. அந்த அருமையை, அதில் இருக்கக்கூடிய உட்பொருளை, மூலங்களை, அதில் இருக்கக்கூடிய சூட்சுமங்களை இந்த தாய் நமக்கு கொடுத்த அந்த பூர்வ புண்ணிய அந்த ரகசியங்களை தெரிந்தவர்களால் தான் இந்த தாய் சக்தி எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஞானகுரு இவ்வாறு சொல்லி என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தையும் சொல்லி, ஆகையினால் அந்த சம்பவத்திற்கு பின் என் தாயுடனே நான் எப்பொழுதும் இருப்பேன், பிரிந்திருப்பதில்லை. என் தாய் உடல் நலம் குறைவாக இருந்தாலும் கூட நான் ஒரு பெண் பிள்ளையை போன்று என் தாய்க்கு ஒத்தாசை செய்து சமையல் செய்தே கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். தாயும் நானும் பிரிந்ததில்லை என்று சொல்லுகின்றார் 8 வயதில் இருந்து. அதை சொல்லும் பொழுதே அவருக்கு அந்த உணர்வு பூர்வமாக, என்றால் இங்கே அழுகை என்றால் அவர் என்னை சிரமப்பட்டு வளர்த்தார், கஷ்டப்பட்டு இதையெல்லாம் பெற செய்தார் என்று கஷ்டத்தை பற்றி அவர் சொல்ல வரவில்லை. எத்தகைய வித்தை ஊன்றுகின்றோமோ அதுதான் விளைந்து அதனுடைய மகசூலாக வரும். ஆக தாய் எடுத்த அந்த உயர்ந்த வித்து தான் என்னை இவ்வளவு பெரிய ஞான குருவாக வளர்ச்சி பெற செய்தது. நான் இங்கு சொல்லுகிறோம் அல்லவா,
அரச மரத்தையும் சொல்லுகின்றோம், ஆலமரத்தையும் சொல்லுகின்றோம். அரச மரத்தினுடைய வித்தாக இருந்தாலும் சரி, ஆலமரத்தினுடைய வித்தாக இருந்தாலும் சரி, அது வெறும் துளி அளவு தான் இருக்கின்றது. ஆனால் அந்த துளி அளவில் இருந்த வித்து தான் அவ்வளவு பெரிய விருட்சமாக, அவ்வளவு பெரிய நாம் நினைத்து கூட பறக்க முடியாத அளவுக்கு விழுதுகளை பாய்ச்சி அவ்வளவு சக்தி வாய்ந்த மரமாக அது வளர்கின்றது, வைரம் பாய்கின்றது. ஆக அந்த வித்திற்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் தான் அது. அதை போன்றுதான் நாம் இந்த தியானத்திலே குருவை எண்ணுகின்றோம், துருவ நட்சத்திரத்தை எண்ணுகின்றோம், மகரிஷிகளை எண்ணுகின்றோம், எத்தனையோ நினைவுகளை எண்ணி எடுக்கின்றோம். ஆனால் இந்த தாயினுடைய சக்தியை அவர் சொன்ன முறைப்படி அந்த தாய் சக்தியை நாம் தியானத்திலே உண்மையிலே நாம் பயன்படுத்தி இருந்தால், அந்த தாய் சக்தியினுடைய உணர்வை குருநாதர் காட்டிய முறைப்படி அதை பயன்படுத்தி அதனுடைய பலன்களை நாம் அனுபவித்திருந்தால், குருநாதர் சொல்லக்கூடிய இந்த உள்பொருளை நாம் நிச்சயம் உணர முடியும். நீங்கள் ரோட்டிலே செல்லுகின்றீர்கள், தெருவில் இருக்கக்கூடிய நாய் சந்தர்ப்பத்திலே திடீரென்று நம்மை குறைக்கின்றது, விரட்டுகிறது என்றால், நீங்கள் ஐயையோ என்று சொன்னாலும் சரி, முருகா என்று சொன்னாலும் சரி, அது நம்மை கடிக்கத்தான் பார்க்கும். ஆனால் அந்த நேரத்திலே உங்களுடைய தாயை உள்ளபூர்வமாக அம்மா என்று அந்த தாய் பாசத்தோடு உங்களுடைய தாயை அழைத்தால், உங்கள் உடலுக்குள்ளும் சரி, தாய் உடலுக்குள்ளும் சரி, இந்த காட்டிலும் சரி, தாயும் அந்த குழந்தையும் உள்ளபூர்வமாக பாச உணர்வு கொண்டு தன் குழந்தையை காக்க வேண்டும், வளர்க்க வேண்டும், உன்னதமான நிலை பெற வேண்டும், என்றென்றும் அவன் எந்த குறையில்லாதும் எல்லாவற்றிலிருந்து அவனை காக்கப்பட வேண்டும் என்று தாய் தனக்குள் விளைய வைத்த இந்த சக்தி வாய்ந்த உணர்வுகள் அம்மா என்று நாம் காக்கக்கூடிய சக்தியாக தாய் பாசத்துடன் எண்ணினால் அந்த அத்தனை அலைகளும் அங்கே குவிகின்றது. வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் காக்கப்படுவீர்கள். எவ்வளவு பெரிய யானையாக இருந்தாலும் புலியாக இருந்தாலும் கூட நீங்கள் காக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகின்றார். இதை போன்று ஒரு சந்தர்ப்பத்திலே நடந்த நிகழ்ச்சியையும் குருநாதர் சொல்லுகின்றார். வடநாட்டிலே இப்படித்தான் ஒருவர் படித்தவர் என்றால் வெறும் கல்வி படிப்பு மட்டுமல்ல, வேதங்களை எல்லாம் படித்தவர் தான். ஆனால் எத்தனையோ கடவுள்கள் இருக்கின்றது, எவ்வளவு சக்திகள் இருக்கின்றது. நீங்க தாயை பற்றி தாயான் கடவுள் என்று சொல்லுகின்றீர்களே, அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வெகு நேரம் குருவிடம் தர்க்கம் செய்கின்றார், நம் ஞான குருவிடம். ஆனால் அதே சமயத்தில் அங்கே அவருடைய மனைவியும் குழந்தைகளும் இருக்கின்றார்கள். ஏன் தாயை பற்றி என்றால் அவருக்கு அவ்வாறு உணர்வு வருகின்றால், அவருக்கு தன் மனைவிக்கும் தன்னுடைய தாய்க்கும் தன்னை அவர்கள் நடத்திய விதங்களும் அவருக்கு வெறுப்பு ஏற்பட்டதால் தாயின் பற்று, உண்மையான பற்று அவருக்கு தெரியவில்லை. அதனால் வெறுப்பு கொண்டு அவ்வாறு பேசுகின்றார். ஆனால் சந்தர்ப்பம் குருவிடம் பேசிவிட்டு அவர் வேலையின் நிமித்தமாக அவருடைய இடங்களில் அவர் சென்று விட்டு தன் மனைவியையும் குழந்தைகளையும் காற்றிற்குள் அழைத்து சென்றார். அவர் காட்டிலாக அதிகாரி காரிலே அழைத்து சென்று சுற்றி காண்பித்து தன்னுடைய கேமராவின் மூலமாக படமும் அவர் எடுக்க முற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருக்கு பின்னாடி யானை வந்ததை அவர் கவனிக்கவில்லை. ஆனால் திடீரென்று எதிர்பாராத விதமாக இவர் படம் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த யானை அப்படி அவரை தூக்குகின்றது, அவரை அடிப்பதற்கு. அந்த நேரத்தில் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் இதை பார்த்த பின் ஞானகுரு அவரிடம் பேசியதை அந்த நினைவுகள் அவர்களுக்குள் வந்து, அந்த சந்தர்ப்பத்திலே அம்மா என்று அந்த மனைவியும் சத்தம் போடுகின்றது, குழந்தைகளும் சத்தம் போடுகின்றது. அவருடைய சத்தத்தை கேட்டு இவருக்குள்ளும் இவர் அறியாமல் இவருடைய தாயின் நினைவு வந்து அம்மா என்று இவரும் அழைக்கின்றார். அவ்வளவுதான்.
இவரை தும்பிக்கையால் தூக்கிய அந்த யானை அப்படியே தூக்கியபடியே சிறிது நேரம் அப்படியே வைத்திருக்கின்றது. பின் அப்படியே அவரை இறக்கி விட்டு காட்டிற்குள் சென்று விட்டது. இது நடந்த நிகழ்ச்சி என்று குரு சொல்லி, என்றால் மீண்டும் அவர் எம்மை நாம் சுற்றுப்பிரயாணம் செய்யும் பொழுது சந்தித்த பொழுது அம்மா என்ற அந்த மந்திர சொல், அதற்குண்டான சக்தியை நான் இப்பொழுது உணர்ந்து கொண்டேன் சாமி என்று என்னிடம் இந்த நடந்த நிகழ்ச்சி அவர் சொன்னார் என்று குரு வெளிப்படுத்துகின்றார். அதனால்தான் சாமி சில நேரம் இந்த உபதேசங்கள் சொல்லப்படும் பொழுது என் குருவின் துணை கொண்டு இயற்கையுடைய உண்மை நிலைகளை கண்டேன், பார்த்தேன், உணர்ந்தேன், அனுபவத்தை சொல்லுகின்றேன். ஆனால் உங்கள் இஷ்டம் எப்படியோ, சாமி ஏதோ கதை சொல்லுகின்றார், அவர் அப்படித்தான் சொல்லுவார் என்று சொல்லிவிட்டு போனீர்கள் என்றால் அது உங்களுடைய விருப்பம் என்று சொல்லுகின்றார். என்னால் ஒவ்வொரு ரிஷியும் ஞானியும் எவ்வாறு சக்தி பெற்றார்கள், எவ்வாறு இயற்கையின் உண்மை நிலைகளை உணர்ந்தார்கள் என்பது என் குரு எனக்கு ஒவ்வொன்றையுமே அந்தந்த காலகட்டங்களில் நினைவுபடுத்தி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த உணர்ச்சிகளை ஊட்டி காற்றிற்குள் பல இடங்களுக்கு அழைத்து சென்று சிக்கலான நேரத்தில் ஐயோ அம்மா என்று சில வித்தியாசமான நிலைகளை எழுப்பினார். அந்த நேரத்தை எல்லாம் உன் அம்மா எங்கேடா போனது, ஏன் ஐயோ என்று சொல்லுகின்றார், உன் தாயை நினை, இந்த தாய் பாசத்தை நினைவு கொண்டு வந்து இந்த உணர்வுகளை நீ இழுத்து சுவாசி, நீ காக்கப்படுவாய் என்று பல நேரங்களிலே இதை எனக்கு இந்த உண்மைகளை உணர்த்தியிருக்கிறார் என்று குரு சொல்லுகின்றார். இதையெல்லாம் நாம் இந்த தியானத்தை நம் உயிரை எண்ணி, துருவ நட்சத்திரத்தை எண்ணி, மகரிஷியில் எண்ணி தியானம் செய்கிறோம் என்றாலும் இந்த தாயினுடைய உணர்வுகளை நாம் பயன்படுத்தி அதன் மூலமாக இந்த குரு அருளை, ஞான குருவின் அருளை, அவர் மூலமாக மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய அருளை, அவர் மூலமாக மகரிஷியினுடைய அருளை பெறக்கூடிய ஒரு பயிற்சியாக, ஒரு பழக்கமாக நமக்குள் அப்படி ஒரு வழக்கத்தை நாம் வைத்திருந்தோம் என்றால் அந்த முழுமையான நிலையில் நாம் பெற முடியும். ஏனென்றால் இன்றும் சிலர் இந்த தியானத்திலே யாரும் குறையாக நினைக்க வேண்டாம், யாரை குறையாக சொல்வதற்காக அல்ல. தன் தாயை நினைக்கும் பொழுது இப்பொழுதும் எனக்கு அழுகை வருகிறது என்றால் தன் தாய்க்கும் தனக்கும் உண்டான அந்த பந்தம் நாம் இன்று உடலை பற்றி நினைப்பது போன்று அல்ல, இந்த உடலுக்குள் விளைந்த உணர்வின் இயக்கத்தை பற்றி சொல்லுகின்றார். அந்த உணர்வின் இயக்கத்தால் தான் எனக்கு அந்த தகுதி கிடைத்தது என்று இந்த விஞ்ஞானிகள் எப்படி எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக் என்று எத்தனையோ அதிசயங்களை நமக்கு முன் இன்று சிறு சிறு கருவிகள் மூலமாக காட்டுகின்றார்கள். அதுபோல நாம் எடுக்கக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள் நாம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்ட நிலையில் இந்த காற்றலைகள் எவ்வாறு மிதந்து கொண்டிருக்கின்றது, அது இழுத்து கவர்ந்து சுவாசித்தால் எவ்வாறு இயக்குகின்றது, அதிலிருந்து நாம் எப்படி காக்கப்படுகின்றோம், அதை இழந்தால் எவ்வாறு நாம் சிக்கலான நிலைகளுக்கு சென்று விடுகிறோம் என்பதைத்தான் நீங்கள் கடவுளை எங்கும் தேட வேண்டியதில்லை, உங்கள் தாய்தான் கடவுள் என்று நமக்கு அதை நினைவூட்டுகின்றார். அந்த தாயினுடைய சக்தியை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆனால் ஒரு சிலருக்கு இன்னும் எங்களுடைய தாய் தந்தை இறந்து விட்டார்கள், செத்தவர்களை நினைக்கலாமா என்றெல்லாம் கூட சந்தேகம் வருகின்றது. திரும்பவும் தெளிவாக நமது குருநாதர் காட்டிய நிலையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உருவம், கண்ணுக்கு புலப்படக்கூடிய இந்த உடல் என்பது நிலையானது அல்ல. அதை நாம் போட்டிருக்கக்கூடிய சட்டையை போன்றுதான். நாம் யார் என்றால் நமது உயிர் தான் என்பதை உணர்ந்து இந்த உயிர், இந்த உடல் மூலமாக பெற்ற அந்த உயர்ந்த சக்திகள் தான், வடித்துக் கொண்ட சக்திகள் தான் உயிர் ஆன்மாவாக அதனுள் இணைந்திருக்கின்றது. அவை யாரும் இறக்கவில்லை. இந்த உடல் தான் மாறுகின்றது, உடல்கள் தான் மடிகின்றது, உடல் தான் மண்ணுடன் மண்ணாக கலக்கின்றது. இந்த உயிரோடு சேர்ந்த உயிரான்மாவும் அழிவதில்லை. ஆகவே அவள் இறந்திருந்தாலும் சரி, உடலோடு இல்லை என்றாலும் கூட அந்த அருள் அவர்கள் நமக்காக பாய்ச்சக்கூடிய அந்த சக்தியை, நுண்ணிய நிலைகளை பெற முடியும். அதனால்தான் தியான பயிற்சியிலும் ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுதும் அம்மா அப்பா அருளால், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அருளால் என்று சொல்லி ஆரம்பிக்கின்றனர். ஆகவே இந்த வாழ்க்கையில் நாம்
இந்த உடலுக்காக வேண்டி எடுத்தாலும் சரி, இந்த அருள்வெளியில் எடுத்தாலும் சரி, நமக்கு சிக்கல் வரும் பொழுது பரிபூர்ணமாக அம்மா என்று தாயை எண்ணி, உங்களுடைய அருள் வேண்டும், இந்த சிக்கலிலிருந்து விடுபடக்கூடிய உபாயம் எனக்கு வேண்டும், அந்த நல்ல வழி எனக்கு வேண்டும் என்று எண்ணினால், அதை உணர்வோடு சுவாசித்தால், அதை உயிர் வழியாக அதை இயக்கி பார்த்தால், இந்த உலகத்திலே வேறு யாரும் நம் மீது பேரன்பு கொண்டு அத்தகைய வார்த்தைகளை சொல்லி இருக்க முடியாது. நம் தாய் தான் அதையெல்லாம் சொல்லுகின்றது. நம்மை காக்கக்கூடிய சக்தி தாய்க்கு தான் உண்டு. அந்த காக்கக்கூடிய சக்திகள் நமக்குள் குவிந்து நம்மை எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் அது நம்மை அருள் வழியில் அழைத்துச் செல்லும். நாம் எவ்வளவு பெரிய துருவ நட்சத்திரம், சப்தரிஷி மண்டலம் என்று சொல்லுகின்றமே, அது அனைத்துமே பெறக்கூடிய வாய்ப்பையும் அந்த தகுதியையும் அந்த வழியும் நமக்கு கிடைக்கும். ஆகவே நாம் தாய் அன்பை பெற வேண்டும். நம் மனதிற்குள் தாயை பற்றிய வெறுப்போ அல்லது கோபமோ இதையெல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் நாம் எடுத்து பழகுதல் வேண்டும். ஏனால் அந்த தாயினுடைய அருள் அவர்கள் நம்மை காக்கக்கூடிய சக்தியாக வெளிப்படுத்திய அந்த உணர்வுகளை நாம் மறந்துவிட்டால், நம் தாயை மறந்துவிட்டால், நீங்கள் 1000 சாமியார்களை தேடி சென்றாலும் சரி, 1000 கடவுள்களை தேடி சென்றாலும் சரி, நம்மை உருவாக்கிய தெய்வத்தை, நமக்கு இது நல்லது இது கெட்டது என்று வழிகாட்டிய குருவை மறந்துவிட்டால் எந்த ஒரு நல்ல சக்தியுமே பெற முடியாது என்று தெளிவாக சொல்லியுள்ளார். ஆகவே நாம் தாய் என்றுமே மறக்கக்கூடாது. நான் திரும்பவும் சொல்லுவது, அந்த தாயினுடைய சக்தியை நாம் பயன்படுத்தி இருந்தோம் என்றால், அத்தகைய அனுபவங்கள் இருந்தால் நிச்சயம் நாம் இந்த தியானத்திலே சக்தி பெறுவதற்கு அவரை நிச்சயம் நினைப்போம். அவருடைய துணையை நாம் நிச்சயம் நாடுவோம். குரு, அதனால்தான் அவருடைய உபதேச கருத்துக்களை நாம் ஒவ்வொரு வார்த்தையும் அவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு சொல் ஒன்றையுமே நாம் கூர்ந்து கவனித்தால் ஏன் அவ்வாறு சொல்கிறார் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். நாம் யாரும் அவ்வாறு செய்யவில்லை என்று சொல்வதற்கல்ல, உணர்வுபூர்வமாக அவர் சொன்ன முறைப்படி, என்றால் அடிக்கடி இதை சொல்லுவார், யாம் சொன்ன முறைப்படி என்று சொல்லுவார். அவர்தான் உபதேசிக்கின்றார், அவர்தான் அனைத்தையும் சொல்லுகின்றார். ஆனால் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லப்படும் பொழுது யாம் சொன்ன முறைப்படி என்று சொல்வார். இந்த யாம் சொன்ன முறைப்படி என்று சொல்வதுதான் பரிபாஷை. அவர் சொன்ன உணர்வுகளோடு ஒன்றி, அவரோடு ஒன்றி, அவர் எப்படி அதை அனுபவபூர்வமாக பெற்றாரோ, என்னால் அவரும் அதை கற்று வரவில்லை. மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் அவருக்கு உணர்த்துகின்றார். ஒரு சிலர் என்றும் சொல்லலாம், தாய் தந்தையை பற்றி நாம் கற்றுக் கொடுத்ததும் குருதானே, தாயை காட்டிலும் உயர்ந்தது நம் குருதானே என்று சொல்லலாம். பேச்சுக்கு பேசலாம், வாதத்திற்கு பேசலாம், நான் தெரிந்து கொண்டேன் என்ற நிலையில் பேசலாம். ஆனால் அந்த மூலத்தை, நம்மை உருவாக்கிய, நம்மை உயர்த்திய அந்த சக்தியை நாம் விலக்கி வைத்துக் கொண்டு மற்ற எதையும் பெற முடியுமா என்றால், அதனால்தான் யாம் சொன்ன முறைப்படி என்று சொல்லுகின்றார். அந்த பாதை, அந்த முறை, அந்த வழியிலே தான் போக முடியும். அந்த வழியினை நாம் இழந்து விட்டோம் என்றால், ஒருவர் நம்மை காட்டிற்குள் அழைத்து செல்லுகின்றார், ஆனால் அவரும் நாமும் பிரிந்து விட்டால் எப்படி திக்கு தெரியாமல் அல்லாடுகின்றமோ, இதை போன்றுதான் அந்த குரு வழியில் துருவ நட்சத்திரத்துடைய சக்தியை பெற்றாலும், சப்தரிஷி மண்டலங்களுடைய சக்திகளை பெற்றாலும், ரிஷிகளுடைய சக்திகளை பெற்றாலும், இந்த தாயினுடைய உணர்வை அவர் சொல்லுகின்றார், யாம் சொன்ன முறைப்படி என்று. இது போன்று ஒவ்வொன்றிலும் அந்த நுண்ணிய நிலைகளைத்தான் அவர் நமக்கு நினைவூட்டுகின்றார், ஞாபகப்படுத்துகின்றார். அதுதான் படி, அதுதான் பாதை. ஆக இது பக்தி மார்க்கத்திலோ மற்ற நிலையிலோ சொல்வது போன்று அல்ல, விஞ்ஞான முறைப்படி நாம் இந்த விஞ்ஞான உலகில் வாழ்வது போன்றுதான். அந்த தாய் தனக்குள் விளைய வைத்த சக்தி இந்த காட்டிலே உண்டு, நமக்குள்ளும் உண்டு. அந்த சக்திகளைத்தான் இங்கே பெரும்படி சொல்லுகின்றார். தாய் தன்னை சரியாக வளர்க்கவில்லை, தன்னை சரியானவருக்கு திருமணம் செய்து கொடுக்கவில்லை, அல்லது எங்களுக்கு சொத்து சேர்க்கவில்லை, எங்களை இப்படியெல்லாம் செய்துவிட்டது, என் உடன் பிறந்தவர்களுக்கு எத்தனை செய்தது, எனக்கு செய்யவில்லை என்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்படியெல்லாம் நாம் நினைக்கலாம், தாயை அலட்சியமாக நினைக்கலாம். ஆனால் அது எல்லாம் நாம் இந்த ஞான பாதையில் அருள்சக்தி பெறுவதற்கும், அருள் வாழ்க்கை வாழ்வதற்கும், அந்த உயர்நிலை பெறுவதற்கும் அதையெல்லாம் தடைக்கல்லாகத்தான் அமையும். இந்த தாயை பேரன்பு கொண்டு எண்ணி, அவர்கள் உயர்ந்த நிலையில் எண்ணி, அவர்கள் அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும்.
ஆனால் ஆலயத்தில் அதைத்தான் தாய் தந்தையருக்குத்தான் முதலில் உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று இது நான் சொல்லவில்லை, மெய்ஞானிகள் காட்டிய முறை என்று குரு சொல்லுகின்றார். அது மெய்ஞானிகள் காட்டிய அந்த வழிமுறைகளை எல்லாம் நாம் தவறவிட்டதால் தான் இந்த உலகமே தான் யார், தன் குடும்பத்தின் நிலை என்ன, தன் பிள்ளை எது, கணவன் எது, மனைவி எது என்று இந்த பெரும்பகுதியானவர் சொல்வதை கேட்கலாம். நான் யாரையுமே நம்புவதில்லை என்றால் யாரையுமே என்னால் நம்ப முடியவில்லை என்றெல்லாம் இந்த நம்மை வெறுத்து, உலகை வெறுத்து, உலக மக்களை வெறுத்து எத்தனை சஞ்சலத்திலும் வேதனைகளிலும் ஆட்பட்டுக் கொண்டு எவ்வளவு தியானத்திலே உயர்ந்த சக்திகளை பெறுகின்றேன், ஆனால் என் வீட்டிலே இந்த நிகழ்ச்சி இன்னும் நடக்கவில்லை, அல்லது எங்களுக்கு இது இன்னும் பொருளாதாரத்திலே எங்களால் வளர்ச்சி பெற முடியவில்லை, அல்லது என்னால் உடல் நலத்தோடு வாழ முடியவில்லை, அல்லது என் வீட்டுக்காரருக்கு இப்படி இருக்கின்றது, அல்லது எங்களை அறியாத சாபாலைகள் தொடர்கின்றது, அல்லது எங்களுக்கு யாராவது இப்படி தெரியாமல் ஏதாவது செய்து வைத்து விடுகின்றார்கள், எங்களுக்குள் பகைமை வருகின்றது, எல்லாம் மாற்ற முடிகின்றது, இப்படி மாற்ற முடியவில்லை என்று ஒவ்வொருவரும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அல்லல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் அனைவருமே இப்பொழுது குருநாதர் சொன்ன தாயினுடைய சக்தியை உணர்ந்து அவர் சொன்ன முறைப்படி அந்த தாய் சக்தியை பயன்படுத்தினால் நிச்சயம் அதிலிருந்து விடுபட முடியும். அதில் விடுபட்ட அனுபவம், அந்த தகுதி, அந்த முழுமையான நிலைகளை நாம் அனுபவித்து பார்த்தோம் என்றால் நாம் இந்த உடல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எதை பற்றியும் நாம் சிறிதளவு கூட நமக்கு அந்த கவலையோ வேதனையோ வராது. ஏனென்றால் தாய் தன் குழந்தையை காக்க வேண்டும் என்ற நிலை வரும்பொழுது தன்னுடைய வேதனையை பற்றி அது எண்ணுவதில்லை. தான் பட்டினி இருந்தாலும் தன் குழந்தையை காக்க வேண்டும் என்று தன் குழந்தைக்குத்தான் அது முக்கியத்துவம் கொடுக்கின்றது. ஏனென்றால் இது தாயோ குழந்தையோ எங்கேயோ பெற்று வந்ததில்லை, இது இயற்கையினுடைய நியதி. இவ்வளவு நேரம் ஞானகுரு சொன்னதை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தோம். ஈஸ்வரப்பட்டதும் இதைத்தான் சொல்லுகின்றார். அதை அவர் சொல்லப்படும் பொழுது இந்த தாய் சக்தி மிகவும் முக்கியமப்பா. நாம் இன்று சொல்லுகின்றமே அந்த அம்மன் இந்த அம்மன், அம்மன் சக்தி என்று அதைத்தான் ஈஸ்வரப்பட்டர் அவ்வாறு சொல்லுகின்றார். அந்த தாய் சக்தியை எடுத்துத்தான் இன்று நாம் சொல்லக்கூடிய அத்தனை ரிஷிகளும் இந்த உன்னதமான நிலைகள் பெற்றுள்ளார்கள். அதுதான் அம்மன் சக்தி என்று சொல்வது. அம்மா என்பதுதான் அங்கே அம்மன் என்று மறி வந்துள்ளது. ஆக ஞான குருவும் சரி, மாமகரிஷி ஈஸ்வராய குருவரும் சரி, நமக்கு உணர்த்துவது இந்த தாய் சக்தி தான். ஆதி சக்தியும் அதுவும் தாயாக இருந்துதான் சகலத்தையுமே அது வளர்த்து கொண்டுள்ளது. வளர்ச்சியின் பாதையிலேயே அழைத்து சென்று கொண்டே உள்ளது. அந்த பாச உணர்வு கொண்டுதான் அகண்ட அண்டமும் சரி, அனைத்துமே இந்த படைப்பின் செயலாக படைப்பினுடைய படைப்புகள் வளர்ந்து கொண்டே வளர்ச்சி பெற்றுக்கொண்டே வளர்ச்சியின் தொடராக இயங்கிக் கொண்டே உள்ளது. ஆகவே நாம் ஞான குரு காட்டிய அருள் வழிப்படி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருள் வழிப்படி இந்த தாய் சக்தியை உணர்ந்து இந்த தாயினுடைய பேரன்பை பெறுவோம். அந்த காக்கக்கூடிய சக்தி நாம் எடுத்து அதன் மூலமாக குரு அருளை பெற்று, மாமகரிஷி ஈஸ்வராய குரு அருளை பெற்று, துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெருளை பெற்று உள்ள பூர்வமாக தாய் தன் குழந்தைகள் உன்னதமான நிலை பெற வேண்டும் என்று அந்த வாழ்த்திய வாழ்த்துக்களை, நம்மை உயர்த்தக்கூடிய அந்த சக்திகளை நாமும் அவர்கள் நமக்கு கொடுத்ததாக அதை எண்ணி அதை செயல் வடிவுக்கு கொண்டு வந்து நம் தாய் தந்தையரிடம் உங்கள் அருளால் குரு அருளை பெற்றேன், எல்லா மகிழ்ச்சியுடைய அருள்சக்திகளை பெற்றேன், இந்த ஞானத்தையும் என்னால் பெற முடிந்தது என்று ஞானகுரு எப்படி தன் தாயை அந்த நினைவுபடி நினைவு கூறும் பொழுது அவருக்கு அந்த ஆனந்தமான நிலையில் அந்த அழுகை வருகிறது என்று ஆனந்த கண்ணீராக அவர் சொன்னாரோ, நம் தாய் தந்தையருக்கு காணிக்கையாக நாம் கொடுக்க வேண்டியது அதுதான். அத்தகைய நிலைகளை ஞான குருவை போல நாம் வளர்ந்து வளர்ச்சி பெற்று அதை நாம் அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமை அதுதான். தாய் அதை கண்டுதான் அது பேரானந்தப்படும். ஆக நம் தாய் மட்டுமல்ல, இந்த இயற்கை தாயும் ஆதி சக்தியும் இந்த படைப்பினுடைய படைப்பும் உண்மையான மெய்ஞான வளர்ச்சியாக அது அமையும்.
ஆகவே இந்த தியானத்தில் நாம் சொல்லவில்லை என்றாலும் மனதிற்குள் அதை குருநாதர் சொல்லுகிறாரே, அப்பொழுது சொன்ன பரிபாஷை யாம் சொன்ன முறைப்படி என்று அவர் உணர்வை நினைவு கொண்டு வந்து, சாமி நீங்கள் எப்படி உங்களுடைய தாயினுடைய அன்பை பெற்றீர்கள், உங்களுக்கும் தாய்க்கும் எப்படி அந்த பாசம் அருள்வெளியிலே அது உங்களுக்கு கிடைத்தது, அதுபோன்று எங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும், எங்களுக்கும் அந்த தாய் பாசம், அந்த தாயினுடைய அன்பை நாங்களும் பெற வேண்டும் என்று அவரை எண்ணி நாம் அந்த உணர்வுகளை சுவாசித்தால் நிச்சயம் நம்முடைய தாயினுடைய அன்பை பெற முடியும், அந்த சக்தியை பெற முடியும். ஈஸ்வரப்பட்டு சொன்ன அம்மன் சக்தி தாய் சக்தி என்று சொல்லுகின்றார். ஒவ்வொரு ரிஷியும் ஞானியும் வளர்ந்ததற்கு மூல காரணமான அந்த சக்திகளை நாமும் நிச்சயம் பெற முடியும். அதை நாம் செயல்படுத்துவோம். அந்த வழிப்படி குருநாதர் சொன்ன நாம் சொன்ன முறைப்படி என்று சொல்லுகின்றார். அந்த முறைப்படி நாம் தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுவதும் படர்ந்து சிறுகுடலையும் பெருங்குடலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கணையங்கள் முழுவதும் படர்ந்து கணையங்களை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரல் முழுவதும் படர்ந்து கல்லீரலையும் மண்ணீரலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நுரையீரல் முழுவதும் படர்ந்து நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுநீரகங்கள் முழுவதும் படர்ந்து சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இந்த சிறுநீரகங்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை எந்த அளவிற்கு நாம் அந்த உணர்வோடு அந்த சக்திகளை பெற வேண்டும் என்று அந்த அணுக்களுக்கு அந்த உயர்ந்த சக்திகளை பாய்ச்சுகின்றமோ, இந்த விஞ்ஞான உலகின் அறிவால் நம்மை அறியாது நமக்குள் சேரக்கூடிய விஷத்தை, ஆனால் விஷத்தைத்தான் நாம் இன்று உட்கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் குருநாதர் உபதேசங்களில் சொல்லப்படும் பொழுது என் குருநாதர் காட்டினார், கண்ட உண்மைகளை சொல்லுகின்றோம், சாமி எது கதை சொல்கிறார் என்று எண்ணினால் அது உங்களுடைய இஷ்டம் என்று சொல்லுகின்றார். ஆனால் இன்று விஞ்ஞான ஆங்கில மருத்துவத்தை அதைத்தான் நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தலை வலிக்கிறது என்றால் அதாவது அவரவர்களுக்குத்தான் தெரியும் அது என்னென்ன என்று. எனக்கு கால் வலிக்கின்றது, குறுக்கு வலிக்கின்றது, இடுப்பு வலிக்கின்றது, முதுகு வலிக்கின்றது, கழுத்து வலிக்கின்றது, பல் வலிக்கின்றது, இப்படி சொல்லிக்கொண்டே போய் நாம் மிட்டாயை சாப்பிடுவது போன்று இன்று டாக்டர்களுக்கு கூட செல்லாதபடி உடனடியாக அந்த மாத்திரைகளைத்தான் நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் இன்னும் உடனடியாக அதை காட்டிலும் வேகமாக கேட்க வேண்டும் என்றால் டாக்டரிடம் சென்று ஒரு ஊசி, அதுவும் உடனடியாக அந்த ஊசியை போட்டவுடன் அது காய்ச்சலோ தலைவலியோ அல்லது என்ன வழியாக இருந்தால் அது நீங்கினால் அதே ஒரு பழக்கமாக பிடித்து இந்த டாக்டரிடம் போய் ஊசி போட்டேன் நன்றாக ஆனது என்று. காரணம் இது நம்முடைய தவறு அல்ல. இன்று நாம் வேலை பார்க்கக்கூடிய இடம் அப்படி, கணவனும் மனைவியும் வேலைக்கு செல்ல வேண்டியது இருக்கின்றது, எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டியிருக்கின்றது. அதையெல்லாம் நாம் உடனுக்குடன் எது வந்தாலும் உடனே போக வேண்டும் என்று, அதாவது உடனுக்குடன் போக வேண்டியது என்று சொல்வது மட்டுமல்ல, இப்போதைக்கு உடனே இது சரியாக வேண்டும். ஏன்னா நமக்கு சிந்திப்பதற்கு சிந்தனை இல்லை. அந்த சிந்திக்க முடியாமல் போனதுக்கு காரணம் நாம் இன்று உணவாக உட்கொள்வது உணவுகள் அல்ல, விஷங்கள் தான். பூச்சிக்கொல்லி மருந்துகளை அல்லது ஆங்கிலத்தில் சொல்வது போன்று பிரிசர்வேட்டிவ்ஸ், பழமாக இருந்தாலும் சரி, காயாக இருந்தாலும் சரி, நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பாலாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நாம்
அதிக நாள் அது கெடாமல் நாம் வைத்திருந்து ஃப்ரிட்ஜில் வைத்திருந்து அல்லது அதற்குண்டான எசன்ஸ் கெமிக்கல் இப்படி இதையெல்லாம் போட்டு போட்டு எந்த ஒரு பொருள் நீடித்து அது கெடாமல் அதை இருக்கின்றதோ அதைத்தான் நாம் கேட்டு வாங்கி விரும்பி அதைத்தான் இன்று சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். உணவாகவும் சரி, மருந்து மாத்திரைகளாகவும் சரி, இப்படி கலந்து 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 இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவை பற்றி குருநாதர் நிறைய இடங்களிலே தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அதாவது உணவுக்காக என்றே இவர்கள் முட்டை வேண்டும் என்பதற்காக ஆண் கோழி சேராதபடி முட்டையிடக்கூடிய கோழிகளை உருவாக்குகின்றார்கள். இந்த உடலுக்குள் சில கிருமிகளை, சில உருவான அணுக்களை கொள்வதற்காக மலடாக்குகின்றார்கள் என்றால் ஆவியிலே உருவான அனைத்துமே எந்த நட்சத்திரங்களாக இருந்தாலும் ஆண் பெண் என்ற நிலைகள் அது இணைந்த நிலைகள் செயல்பட்டால் தான் கல்லும் உருவாகும், மண்ணும் உருவாகும், செடிகளும் உருவாகும், உலோகங்களும் உருவாகும், உயிரினங்கள் உருவாகும், மனிதனும் உருவாக முடியும், மனிதனிலிருந்து ரிஷியும் உருவாக முடியும். ஆண் பெண் என்ற நிலை இணைப்பு இல்லாதபடி எந்த வளர்ச்சியும் இல்லை, எந்த சிருஷ்டியும் இல்லை. ஆனால் இந்த சிருஷ்டியை இன்று மரணாக்கும் நிலைகளுக்கு அத்தகைய வீரிய வித்துகளை உருவாக்கி குருநாதர் அடிக்கடி உபதேசத்திலே சொல்வார், பப்பாளி மரம் அது நல்ல பழமாக அது கொடுக்கிறது என்றால் அந்த அருகிலே ஆண் பப்பாளி மரம் இருக்க வேண்டும். பெண் பப்பாளி மரத்திலே தான் அந்த பழங்கள் உருவாகின்றது. ஆனால் அந்த ஆண் அந்த மரத்தினுடைய அந்த சத்து, அந்த மனம் அது இருந்தால்தான் இது பூ பூக்கும், காய் காய்க்கும், கனியாக வரும் என்று சொல்லி. ஆனால் இன்று அமெரிக்காவில் உருப்பெற்ற அவர்கள் இந்த உலகை தன் கட்டுக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆப்பிரிக்க நாடுகளில் இதுபோன்று பரிட்சாந்தரமாக அவர் கண்டுபிடித்ததை உணவு தானியங்களில் படரச் செய்து அந்த பயிர்களை அழிக்கும் விதமாக மரணாக்கும் நிலைகளை அங்கே கொண்டு வந்தார்கள். இப்பொழுதல்ல, 25-30 வருடங்களுக்கு முன்பே இந்த ஆராய்ச்சிகளை செய்து படரச் செய்துள்ளார்கள். அதனால்தான் இன்று மனிதர்களுக்கும் சிறுக சிறுக இது குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லை, நாங்கள் திருமணம் செய்ய பெண் கிடைக்கவில்லை, கணவன் கிடைக்கவில்லை, எங்களுடைய விவசாயம் சரியாக வரவில்லை, எங்களுக்கு இது குடும்பத்தில் இது நடக்கவில்லை, தொழிலில் இது நடக்கவில்லை, இதெல்லாம் நடக்கவில்லை என்று சொல்வதனுடைய காரணம் எல்லாமே எந்த சிருஷ்டியினால் சகலம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, சிருஷ்டியை நிறுத்தும் அளவிற்கு விஞ்ஞானத்திலே மலடாக்கும் நிலைகளை, ஆண் பெண் என்ற நிலைகளை சேர விடாதபடி முனித்தன்மையாக விஷத்தன்மைகளை படரச் செய்து கொண்டுள்ளார்கள். அதைத்தான் நாம் உணவாக உட்கொண்டு கொண்டிருக்கின்றோம், அதைத்தான் சுவாசிக்கின்றோம், அதுதான் நம் உடல் மீதும் படுகின்றது, அதைத்தான் நாம் ஆடையாகவும் அணிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விஷத்தன்மை இல்லாத நாம் இன்று வாழவில்லை. அதனால்தான் நம் சிந்தனை குறைகின்றது. சிந்தனை குறையும் பொழுது உடனுக்குடன் எதையுமே நடக்க வேண்டும், உடனுக்குடன் எனக்கு நோய் நீங்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அந்த விஷமான மாத்திரையை, விஷமான மருந்துகளை நாம் சொல்லுவோம். இந்த ஆஸ்பத்திரியில், இந்த டாக்டரிடம், இந்த இடத்திற்கு சென்றால் எதையுமே சரி செய்து விடுவார்கள் என்று நான் சொல்லுகின்றேன். இது எல்லாம் நம்மை நாமே சிறிது கால வாழ்க்கைக்காக ஏமாற்றி வாழக்கூடிய நிலையில் தான். என்றால் எத்தன் குணா திரும்பவும் சொல்லியிருந்தேன், இந்த விஞ்ஞான வழியிலே உங்களுக்கு போக இஷ்டம் இருந்தால் அதன் வழி நீங்க செல்லலாம். மெய்ஞானியில் காட்டியதை நாம் சொல்லுகின்றோம். மகரிஷியுடைய அருள் சக்திகளை குருநாதர் காட்டிய அருள்களை எடுத்து உங்களுக்குள் விளைய வைத்தால் இந்த விஷத்தன்மையிலிருந்து விடுபடலாம். உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களை ஒளியாக மாற்றலாம், ஏகாந்த நிலை பெறலாம், பிறவியில்லா நிலை அடையலாம். இது எல்லாமே உங்களுடைய இஷ்டம், உங்களுடைய விருப்பம் தான் என்று சொல்லுகின்றோம். அது நம்முடைய முடிவிலே தான் இது இருக்கின்றது. என் குரு காட்டியதை உங்களிடம் சொல்லுகின்றேன். எடுத்துக்கொள்ள வேண்டியது, வளர்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று சொல்லுகின்றேன். அவர் சொன்ன நிலையில் நாம் அதை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன அருள் வாக்கினை நாம் பற்றுடன் பற்றி ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நம் சிறுநீரகங்களுக்கு செலுத்தி அந்த சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்களுக்கு நாம் இந்த சக்திகளை வலுப்பெற செய்தால் சர்க்கரை சத்தோ உப்பு சத்தோ இதையெல்லாம் தடுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நம் உடலிலே வலி அல்லது சில இடங்களில் உபாதைகள் வந்தது என்று அதை நீக்குவதற்காக கட்டாயத்தின் பேரிலே அந்த ஆங்கில மருத்துவத்தை எடுத்தாலும், அதாவது காலிலே கட்டி வந்தது, உடலுக்குள் கட்டி வந்தது என்று அவர்கள் அதை கரைப்பதற்காக சில மருந்துகளை கொடுப்பார்கள். அந்த மருந்துகளை கொடுத்து அதை கரைக்க செய்தாலும் கரைந்த துகள்கள் இந்த சிறுநீரகங்கள் வழியாக இருதயம் இயங்கக்கூடிய அந்த பாதைகளிலே சென்று இந்த துகள்கள் அது கரைந்து சரியான முறையில் வெளியேறவில்லை என்றால் நாம் இந்த கட்டியை கரைத்திருக்கலாம். ஆனால் அதற்கு மாறாக கிட்னியினுடைய செயல்கள் இழந்தோம், இருதயத்தினுடைய செயல்கள் இழந்தோம்,
அல்லது மற்ற உறுப்புகளை செயல் இழந்தோ இது இன்னொரு வியாதியாக நிச்சயம் வரும். ஆங்கிலத்தில் நீங்கள் எந்த டாக்டரிடம் எந்த மருத்துவரிடம் சென்று கேட்டாலும் கடைசியில் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த மருந்திற்கு உண்டான சைடு எஃபெக்ட் இப்படித்தான் வரும். ஏனால் உங்களுக்கு இந்த கட்டியை நீக்குவது முக்கியமா அல்லது பின்னாடி உங்களுக்கு இருதய வலி வருவது அதை காப்பாற்றப் போவது முக்கியமா, இந்த கட்டியை அகற்ற வேண்டும் என்றால் இந்த மருந்தை சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவார்கள். ஆனால் நம் குருநாதர் மருந்தை சாப்பிடுங்கள், சாப்பிட வேண்டாம், அதை செயல்படுத்த வேண்டாம், செயல்படுத்தக்கூடாது என்று சொல்லவில்லை. ஒரு நட்சத்திரத்தின் பேரொழி உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி கணக்குகளுக்குள் சேர்த்துக் கொள்ளுங்கள். இத்தகைய தீமையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும், இந்த நஞ்சிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த நஞ்சு உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களை பாதித்து உங்களுடைய நல்ல சிந்தனைகளையும் கெடுத்து மனிதன் அல்லாத நிலைகளுக்கு நம்மை அழைத்து சென்று விடுகின்றது. ஆகவே அதை நிறுத்த, அதை மாற்றி அமைக்க இதை நான் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவை குருநாதர் சொன்ன முறைப்படி நம் சிறுநீரகங்களுக்கு அவர் சொன்ன முறைப்படி வெறும் சர்க்கரை சத்தை நீக்குவதற்கோ உப்பு சத்து நீக்குவதற்கோ அல்ல, நம் உடலுக்குள் விஷமான துகள்கள் விஞ்ஞானத்தினால் உருப்பட்ட நிலைகள் நாம் மருந்தை சாப்பிடவில்லை என்றாலும் சரி, டாக்டரிடமே செல்லவில்லை என்றாலும் சரி, இந்த காற்றிலே அந்த உணர்வுகள் உண்டு, நாம் உணவாக உட்கொள்ளும் உணவிலே உண்டு, நாம் குடிக்கக்கூடிய நீரிலும் அந்த விஷங்கள் உண்டு. விஷம் இல்லாத இடமே இல்லை. விஷத்தைத்தான் நாம் நுகர்ந்து கொண்டு, ஏனென்றால் இது குரு பயமுறுத்துவதற்காகவோ நம்மை மிரட்டுவதற்காகவோ சொல்லவில்லை. இந்த மனிதனுடைய சிந்தனைகள் குறைவதற்கு என்ன காரணம் என்பதைத்தான் சொல்லுகின்றனர். ஆனால் நம்முடைய நல்ல உணர்வுகள், நல்ல எண்ணங்கள், நம்முடைய நல்ல பண்புகள் நம்மை உருவாக்கி அந்த நல்ல சக்திகளை காக்க வேண்டும், எப்படி அந்த நல்லவர்களை காக்க வேண்டும் என்றுதான் இதையெல்லாம் உணர்த்துகின்றனர். அது அவர் சொன்ன முறைப்படி இந்த குரு கொடுத்த அருள் வாக்கினை எடுத்து இந்த நஞ்சை ஒளியாக மாற்றக்கூடிய சக்தியாக நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு அந்த சக்தியை பெறச் செய்வோம். நஞ்சை முறிக்கக்கூடிய சக்தியாக, நஞ்சை ஒளியாக மாற்றக்கூடிய சக்தியாக நம் உடலில் விளைய வைத்து அதை மூச்சலைகளாக நாம் பரவச் செய்வோம். நம் குரு இந்த காற்று மண்டலத்தையும் இந்த உலகையும் இந்த விஷமான நிலையில் இருந்து எந்த மக்களை காக்க வேண்டும் என்று அவர் குரு இட்ட கட்டளைப்படி தன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி எல்லோருடைய உயிரான்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தியாக இதை நமக்கு வழிகாட்டினார். இந்த உறுப்புகள் தியானத்தை, உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு பயிற்சியாக நாம் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை பெறுவதற்காக கொடுத்தார். அதை முழுமை பெறும் நிலையாக நாம் நம் உடலுக்குள் அன்று அகஸ்தியன் நஞ்சினை வென்று உணர்வை எல்லாம் ஒளியாக மாற்றி இந்த துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும். எத்தகைய அகண்ட அண்டத்தில் எத்தகைய விஷம் வந்தால் அதை ஒளியின் சுடராக மாற்றிக் கொண்டிருக்கும். அந்த விஷத்தையே உணவாக எடுத்து பேரருள் பேரொழியாக மாற்றிக் கொண்டிருக்கும். அத்தகைய அணுக்களாக நாம் நம் உடலுக்குள் ஒரு பெற செய்வோம். இந்த விஞ்ஞானத்தில் வரக்கூடிய விஷத்தை பற்றி நாம் பயப்பட வேண்டியதில்லை, நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. விஷம் சுவாசிக்கப்படுகின்றதே, உடலுக்குள் சேருகிறது என்று நாம் எண்ண வேண்டியதில்லை. சர்வ விஷத்தையும் சர்வ நஞ்சுகளையும் போக்கக்கூடிய சக்தி நான் பெறுவேன், என்னால் பெற முடியும். அந்த நிலைகளை என் உடலை உருவாக்கி அணுக்களுக்கு அந்த சக்தி என்னால் பெறச் செய்ய முடியும் என்று தன்னம்பிக்கையோடு நாம் இதை செயல்படுத்துவோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் சிறுநீரகங்கள் முழுவதும் படர்ந்து சிறுநீரகங்களை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் நம் பூமியிலே வாழ்ந்த முதல் மனிதன் மின் சென்றவன் அகசியன், அவன் எவ்வாறு இந்த நஞ்சினை ஒடுக்கினான, நஞ்சை ஒளியாக மாற்றினான, நஞ்சையை உணவாக எடுத்து பேரருள் பேரொழியாக அழியா நிலைகளாக நீல நிற ஒளிக்கற்றைகளாக அவன் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றான். அந்த சக்திகளை நம் சிறுநீரகங்களில் உருவாக்கி அணுக்களுக்கு பெறச் செய்து நம் உடலிலே எத்தகைய நஞ்சு வந்தாலும் அதை ஜீரணித்து ஒளியாக மாற்றக்கூடிய சக்தியாக நாம் பெற இப்பொழுது நாம் தியானிப்போம். அந்த சக்திகளை குரு அருள் துணை கொண்டு ஏங்கி பெறுவோம், அதை சுவாசிப்போம். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த அலைகளை நாம் மூச்சலைகளாக பரவச் செய்வோம். ஒரு நிமிடம்.
குரு கொடுத்த வாக்கு என்றுமே பொய்க்காது. அவர் சொன்ன முறைப்படி தாய் தந்தை எண்ணி அவருடைய அருள் வாக்கினை பதிவு செய்து இதை நாம் நிச்சயம் வளர்க்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு நாம் தியானம் இருப்போம். வரக்கூடிய துன்பங்களையோ நோய்களையோ வழிகளையோ துச்சமென நாம் தூக்கி எறிவோம். அதை பற்றி சிந்தனை நமக்கு வேண்டியதில்லை. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நிச்சயம் என்னால் பெற்று அந்த நிலை பெற முடியும் என்று நம்பிக்கையுடன் நாம் செய்வோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இருதயம் முழுவதும் படர்ந்து இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரன். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் இரண்டிலும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நீங்கள் எந்த ஆலயங்களுக்கு சென்றாலும் கூட உள்ளே ஒரு தெய்வத்தை வைத்து இதுதான் உண்மையான தெய்வம் என்று காட்டி அந்த தெய்வத்தையே காப்பவர்கள் என்று அதற்கு 2 தெய்வங்களை வைத்திருப்பார்கள். துவார பாலகர்கள் என்று சொல்வார்கள். என்றால் தெய்வத்தை அவர்கள் தான் காவல் காக்கின்றார்கள் என்று சொல்வார்கள். அந்த துவார பாலகர்கள் வேறு யாரும் அல்ல, நம்முடைய மூக்கினுடைய துவாரங்களைத்தான் அவ்வாறு சுட்டி காட்டினார்கள். ஆனால் இன்று இந்த சுவாச நிலையை பற்றியோ மூக்கின் வழியாக நாம் காற்று உள்ளே போவதை பற்றி யாரும் அதிகமாக எண்ணுவதும் இல்லை, இதை நினைத்து பார்ப்பதும் இல்லை. இந்த சுவாசத்தை பற்றி எண்ணுவரே இல்லை. காரணம், நம் கண்களில் உற்று பார்க்கின்றோம். கண்களை உற்று பார்த்துதான் இயக்குகின்றது. ஆகவே அந்த துவார பாலகர்கள் அந்த தெய்வத்தை காப்பது போன்று நாம் நம் கண் கருமணிகளில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை எப்பொழுதுமே நம் கண் கருமணிகள் இந்த நினைவு வந்து கொண்டே இருக்க வேண்டும். குருநாதர் சொன்னதை அப்பொழுது சொன்னது போன்று கண்ணின் நினைவு என்று சொல்வார். கண்கள் தான் ஒன்றை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. ஆனால் குரு சொன்ன நினைவை நாம் அந்த முறைப்படி நாம் எண்ணும் பொழுது அந்த கண்ணின் நினைவு நமக்கு வரும். அப்பொழுது இந்த கண்களிலே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று எண்ணினால் அவர் சொல்லுகின்றாரே, நம் கண்கள் தான் ஆண்டனா என்று அந்த ஆலயத்திலே காட்டப்பட்ட தெய்வத்தை காக்கக்கூடிய துவாரபாலர்கள் என்று எதை வைத்தார்களோ அதை போன்று இன்று மூக்கு நமக்கு சுவாச பாதையாக இருந்தாலும் அதை யாரும் எண்ணுவதில்லை. நாம் இவ்வளவு பேசினாலும் நாம் இந்த சுவாசத்தை எண்ணுவதில்லை. ஆனால் குறைந்தபட்சம் இந்த கண்ணிலாவது நம் நினைவுகளை கொண்டு வந்து கண் கருமணிகளை துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை குருநாதர் சொன்ன முறைப்படி இதை செய்தோம் என்றால் கருமணிகளில் இது பதிவாகின்றது. கருமணி வழி கூடி, ஏன்னா அதிலிருந்து நரம்பு ஒரு எலக்ட்ரிக் வயர் போன்று அதுதான் இழுக்கப்பட்டு உடல் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் செய்திகளை அழைத்து செல்வது அதுதான். ஆகவே அந்த இடத்திலே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு, அதனால்தான் திரும்ப திரும்ப சாமியுடைய உபதேசத்தை கேட்க வேண்டும். கேட்க வேண்டும் என்றால் உணர்வு பூர்வமாக கேட்க வேண்டும். அதை எடுத்து பேச வேண்டும். மற்றவர்களும் இதை பரிமாற வேண்டும். அதையே சதா நினைக்க வேண்டும் என்று சொல்ல. அப்பொழுதுதான் இந்த நினைவு, கண்ணினுடைய நினைவு அந்த உள் நினைவாக நமக்கு அங்கேயே ஓடிக்கொண்டிருக்கும். அந்த தெய்வத்தை காக்கும் துவார பாலகர்கள் என்று, காவல் தெய்வங்கள் என்று எதை சொன்னார்களோ நம் உயிரையும் இந்த உடலையும் இந்த உடல் இருக்கக்கூடிய அணுக்களையும் காக்கக்கூடிய சக்தியாக கண்ணினுடைய நினைவு நமக்கு வரும். வியாசகர் சொன்னது போன்று கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். ஆக அந்த நாம் அதனால் பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் நானில் நாம் அந்த தியானத்தையும் செய்வோம், ஆத்ம சுத்தியும் செய்வோம். எல்லாம் செய்துவிட்டு என்னால் முடியவில்லை, என்னால் தாங்க முடியவில்லை, அல்லது என் பிள்ளை இப்படி செய்கின்றான், அல்லது இதுக்கு இப்படி ஆகிவிட்டது, அது அப்படி ஆகிவிட்டது, என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை. எவ்வளவோ கஷ்டம் வந்தது, அதையெல்லாம் தாண்டினால் மீண்டும் கஷ்டம்தான் வருகிறது என்று இந்த நினைவுகள் என்றால் அந்த கருமணி வழி கூடி இப்படி பதிவான உணர்வின் அணுக்கள் நம்மை அறியாத அதைத்தான் தூண்டும். அதுதான் இயக்க சக்தியாக. அதனால இந்த தெய்வத்தை காக்க துவார பாலகர்கள் என்று காட்டினார்கள்.
துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நம் கண் கருமணிகளிலே உன்னால் சொன்ன முறைப்படி நாம் ஆழமாக பதிவு செய்து கொள்வோம். கண்ணின் நினைவை அவ்வாறு அவர் சொன்ன உணர்வோடு என்றால் இந்த உணர்வோடு என்று சொன்னால் நான் யார் தான் யார் என்றால் இந்த கண்ணின் நினைவுதான் நம்மளை இயக்கி அந்த உணர்வின் இயக்கத்தில் நாம் செல்லப்பட போகும்போது நமக்கு கண்ணும் தெரிவதில்லை. சொல்லுகிறோம் அல்லவா, எனக்கு எதுவுமே தெரியவில்லை, எனக்குள் இருள் சூழ்ந்து விட்டது, என் நினைவுகளே மாறிவிட்டது, எனக்கு கிருகிரி என்று வருது, எனக்கு மயக்கரு என்று சொன்னால் இதனுடைய உள்ளர்த்தமே அதான் அந்த உணர்வு இயக்கப்படும் போது அவ்வாறு ஆக்குகின்றது. அதனால சிந்தனை குறைவு என்று சொல்லுகின்றோம். ஆக இந்த விஞ்ஞானத்தில் வரக்கூடிய இந்த சிந்தனை குறைவுகள் எல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரொளி நம் கண் கருமணிகளிலே அந்த விழிப்பு நிலையை நாம் கொண்டு வர வேண்டும். அப்படினால் உடனே நம் நினைவு குருநாதர் பால் செல்வம், துருவ நட்சத்திரத்தின் பால் செல்வம், குருநாதர் நமக்கு வாக்காக கொடுத்த தாயின் பால் செல்வம், இதை நாம் மாற்றிவிடலாம். இதற்குண்டான நல்ல சிந்தனை வந்துவிட்டது, இந்த உபாயம் கிடைத்து விட்டது என்று ஆனந்தமான நிலைகளில் நாம் தீமைகள் வந்தாலும் இன்னல்கள் வந்தாலும் எத்தகைய நிலையில் வந்தாலும் நாம் உணர்ச்சி வசப்படாது அந்த அலைவழியிலே நாம் வாழ முடியும். ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை நம் கண் கருமணிகளிலே அடிக்கடி அந்த சக்திகளை நாம் பாய்ச்சுவோம், இந்த ஆற்றலை நாம் வளர்த்துக் கொள்வோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நரம்பு மண்டலங்கள் முழுவதும் படர்ந்து நரம்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து எலும்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நெஞ்சின் பாகம் உள்ள விழா எலும்புகள் முழுவதும் படர்ந்து குருத்தெலும்பு முழுவதும் படர்ந்து அந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள ஊன் முழுவதும் படர்ந்து ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தசை மண்டலம் முழுவதும் படர்ந்து தசைகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தோல் மண்டலம் முழுவதும் படர்ந்து தோல் மண்டலத்தை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும்
அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இந்நேரம் வரை நாம் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு நஞ்சை வெல்லக்கூடிய சக்தியாக, உணவை ஒளியாக மாற்றக்கூடிய சக்தியாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெறச் செய்தோம். ஞானகுரு உபதேசித்து அருளிய அவருடைய அனுபவபூர்வமாக உணர்த்திய நிலைகளை நாமும் நினைவு கொண்டு வந்து இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரும் சரி, அவருடைய குடும்பத்தாரும் சரி, ஞானகுரு காட்டிய அருள்வழியில் அவரவர்கள் தாய் தந்தையரை மனப்பூர்வமாக எண்ணி அந்த தாயினுடைய அன்பை, தாய் சக்தியை பெற வேண்டும் என்று இப்பொழுது நாம் எல்லோருக்கும் அந்த சக்தி, எல்லோருக்கும் அந்த தகுதி, எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். குருநாதர் சொன்ன முறைப்படி அந்த தாயினுடைய ஆற்றலை பயன்படுத்தி நமக்குள் அந்த தகுதியை, எல்லா மகிழ்ச்சியினுடைய அணுசக்திகளை நாம் பெறக்கூடிய தகுதியை எல்லோரும் நாம் உருவாக்குவோம். இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரும், அவர்கள் குடும்பத்தாரும் மகிழ்ச்சி ஈஸ்வராய குருவை உணர்த்தியது போன்று அந்த தாய் சக்தியை, அம்மன் சக்தியை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். தாய் தந்தையர் அவர்கள் உடலோடு இருந்தால் தாயை நாம் மகிழ வைத்து அவர் காலிலே விழுந்து இந்த ஆசீர்வாதம் நாம் வாங்கி பழக வேண்டும். அவரிடம் இந்த அருள் வாக்குகளை நாம் வாங்க வேண்டும். உடலோடு இல்லை என்றாலும் சரி, உடலோடு இருப்பதாக நம் வீட்டில் அவர் படமோ மற்ற நிலைகள் இருந்தால் அந்த இடத்தில் நாம் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அருள் சக்திகளை நாம் நிச்சயம் வளர்த்துக் கொள்ள முடியும். அது உருவத்தை எண்ணுவது அவர்களுக்கல்ல, நமக்குத்தான், அந்த சக்திகளை பெறுவதற்குத்தான். ஆகவே இந்த தாய் சக்தியை நாம் வளர்ப்போம். எல்லோருக்கும் இந்த உண்மைகளை எடுத்து காட்டுவோம். ஞானகுரு அவருடைய தாயினுடைய அருளை பெற்று எல்லா ரிஷிகளுடைய அருள் சக்திகளை அவருக்கு அந்த தகுதி எப்படி கிடைத்ததோ அதை போன்று நம் ஞான குருவிடமே அதை வேண்டுவோம். அவர் எப்படி அந்த தாயினுடைய அன்பை பெற்றாரோ, தாயினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றாரோ, தாயினுடைய ஆற்றலை பெற்றாரோ, இந்த எல்லோருக்குமே அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று ஞான குருவை நாம் வேண்டுவோம். அந்த அனுபவங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். எல்லோரும் நாங்கள் தாய் அன்பை பெற வேண்டும். அந்த தாயிடமிருந்து எங்களுக்கு நல்ல வாக்குகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஈஸ்வரா, அந்த தாயின் அரவணைப்பிலேயே நாங்கள் அருள் வாழ்க்கை வாழ வேண்டும். ஈஸ்வரா, என்றென்றும் எங்கள் தாய் தந்தை எங்களுக்கு அந்த நல்ல ஆசி எங்களுக்கு என்றுமே வழங்கிட வேண்டும். ஈஸ்வரா, நம் உயிரை கடவுளை படித்திருப்போம். குருநாதர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது, குருநாதர் காட்டிய வழியில் நான் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது, உடலை விட்டு பிரிந்து குருவினுடைய ஆன்மா வின் சென்ற பின் இதை நினைவுபடுத்தி முதல் தெய்வங்களிடம் சென்று ஆசி வாங்கி வா என்று சொல்லுகின்றார். அப்பொழுது நான், அதாவது குரு திகைக்கின்றார். முதல் தெய்வங்கள் என்றால் யார் என்று தெரியவில்லை என்று.
அப்பொழுதுதான் குரு ஞாபகப்படுத்தினார், முதல் தெய்வங்கள் உன் தாய் தந்தையர் தானப்பா என்று ஞாபகப்படுத்தி, ஆனால் தாய் தந்தையரிடம் ஆசி கேட்டாலும் அவர்கள் மறுக்கின்றார்கள். நீ உன் மனைவி குழந்தைகளை எல்லாம் விட்டுவிட்டு வைத்தியம் பின்னாடி சுற்றி கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் தர மறுக்கின்றார்கள். ஆனால் அந்த நேரத்தில் குருநாதர் பல உண்மைகளை எமக்கும் சரி என் தாய் தந்தையருக்கும் எடுத்துக்காட்டி, என்னுடைய தாய் தந்தையரிடம் என்னால் அவர்களுக்கு குறிப்பிட்ட நாட்கள் வரை நான் பாத பூஜை செய்து வந்தேன். பாத பூஜை செய்த பின் அவர்கள் எனக்கு நல்லாட்சி வழங்கினார் என்று தன்னுடைய அனுபவத்தையும் சொல்லியிருப்பார்கள். அது போன்று நாம் நம் தாய் தந்தையரிடம் இந்த ஆசி வாங்க வேண்டும். அவரிடமிருந்து நீ எப்பொழுதும் நீ நன்றாக இருப்பாய், உனக்கு உடல் எந்த குறையும் வராது, நீ என்றுமே குரு வழியில் உயர்ந்த நிலை பெறுவாய் என்று இந்த வாக்கினை நாம் வாங்கிவிட்டாலே போதுமானது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சகல வினைகளும் அகன்றுவிடும். அந்த தாயுடைய அரவணைப்பு நம்மை அறிஞான பாதையிலே அன்று பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அகசியன் என்று நாம் சொல்லுகின்றார், நம் குணர் அடிக்கடி சொல்லுகின்றாரே, அந்த தாய் கருவிலே அவன் எப்படி அந்த உயர்ந்த சக்தி பெற்றானோ அதை போன்று நாமும் அந்த அகஸ்தியனுடைய வழியானால் சைவ சித்தாந்தத்துடைய முக்கியமான கோட்பாடுதான், ஆலயத்துடைய பண்புகள் தான். அகஸ்தியன் தாய் தந்தையுடைய அருளால் தான், தன் தாய் சக்தியின் துணை கொண்டுதான், தான் தாய் கருவிலை பெற்ற சக்தியின் துணை கொண்டுதான் இன்று துருவ நட்சத்திரமாக அவன் சென்றுள்ளான். அந்த முறைப்படி அந்த வழிப்படி நாமும் அதன் வழி செல்ல வேண்டும் என்றால் நாமும் அந்த தாயினுடைய அருள் சக்தியை பெற்றே ஆக வேண்டும். அந்த வழியிலே நாம் போனால்தான் அகஸ்தியனுடைய அருளையும் பெற முடியும். ஆகவே நம் தாய் தந்தையரை முதல் தெய்வங்களாக பின்னர் வரை நாம் தியானித்த அந்த சக்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தாய் தந்தையர் ரத்த நாளங்களிலே கலந்து அவர் உடல் முழுவதும் படர்ந்து உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். ஈஸ்வரா, அவர் உடலோடு இருந்தாலும் சரி, உடலுடன் இல்லை என்றாலும் சரி, குருநாதர் சொன்ன முறைப்படி நாம் இதை செய்தாலே போதுமானது. அவர் உடலோடு இருந்தால் அவர்களை எண்ணி நாம் அந்த வழிப்படி செய்யலாம். அவர் இந்த உடலுடன் இல்லை, ஒளியின் சரீரமாக விண்ணிலே இருக்கின்றார்கள் என்றால் அவருடைய உணர்வுகள் நம் உடலிலே உண்டு. அந்த அணுக்களுக்கு இது ஆகாரமாக போய் சேரும். என்றால் நம் குரு ஒவ்வொன்றிற்குமே, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று இந்த பக்கமும் விடை சொல்லுவார், அந்த பக்கமும் விடை சொல்லுவார். உடலோடு இருப்பவர்களுக்கு ஒரு வழி, உடலை விட்டு சென்று விட்டால் அந்த உயிரான்மாவுக்கு ஒரு வழி என்று எல்லாமே உபதேசத்தில் உண்டு. இப்படி செய்தால் சரியா, அப்படி செய்தால் சரியா, எப்படி செய்தால் சரி தவறு என்று கேள்விக்கு இடமில்லை. அவர் சொல்கிறார் என்றவர் நாம் சொன்ன முறைப்படி அவர் உணர்வோடு கலந்து நாம் தியானித்தோம் என்றால் இது உட்பொருளை எப்படி செய்ய வேண்டும், எது சரி என்று அந்த சரியான வழியிலே அதுவே நம்மை அழைத்து செல்லும். நாம் இது சரியா தப்பா என்று மனதில் குழம்ப வேண்டியதில்லை. எதையுமே நாம் நமக்குள் பதிவானதின் ஏற்கனவே பதிவானதின் நினைவை கொண்டு வந்து அதன் வழி யோசிக்காதபடி குரு வழியிலே நாம் குரு உபதேசித்த வழியிலே நாம் சிந்தித்தோம் என்றால் உடனுக்குடன் இந்த விடைகள் கிடைக்கும், உணர்வு பூர்வமாக கிடைக்கும். இதுதான் சரி, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அந்த குரு உணர்வை நமக்குள் வழிகாட்டும். அதனால்தான் நம் தாயை பற்றி எவ்வளவு தூரம் சொல்லுகின்றார்கள். ஆகவே தாய் தந்தை நாம் மகிழ்ந்து வாழ நாம் தியானிப்போம். இப்பொழுது மட்டுமல்ல, அடிக்கடி நாம் இதை செயல்படுத்துவோம். திருமணமானவர்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி கணவன் தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்று, மனைவி தன் கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று உயர்ந்த சக்திகளை எடுத்து இருவரும் ஒருவருக்கொருவர் நாம் பாய்ச்சுவோம். தாய் தந்தையருடைய உயர்வை பற்றி குருநாதர் நமக்கு நிறைய சொன்னார்கள். இப்பொழுது நாமும் தாய் தந்தையாக இருப்பவர்களும் தன் குழந்தைகளுக்கு நல்ல ஆசிகளை நிச்சயம் வழங்க வேண்டும். குருநாதர் காட்டிய வழியிலே நாம் நம் குழந்தைகளை எண்ணி எக்காரணத்திற்கு கொண்டும் மாறுபட்ட எண்ணங்களுக்கோ சஞ்சலமான நிலைகளுக்கோ சங்கடமான நிலைகளுக்கோ செல்லக்கூடாது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எண்ணி
அவன் என்ன ஆவானோ, அவனுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, இப்படியே இருக்கின்றானே, அவனுக்கு இப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது, அவன் இப்படியே இருக்கின்றானே என்று தியானம் செய்யும் பொழுது ஒரு நினைவும், மற்ற நேரங்களில் அவனை நினைக்கப்படும் பொழுதும் அல்லது அவருடன் பேசப்படும் பொழுதும் இப்படி எண்ணினம் என்றால் அது குரு காட்டிய வழிகள் அல்ல. அவர் எப்பொழுதுமே நாம் நல்ல ஆசிகளை வழங்க வேண்டும், நல்லதைத்தான் நாம் கொடுக்க வேண்டும். ஏனால் யார் உணர்வு இயக்குவதை காட்டிலும் தாய் உணர்வு, தந்தையினுடைய உணர்வு உடனடியாக அங்கே வேலை செய்யும். திட்டியவர்கள் எண்ணினால் எப்படி குறையிருக்கின்றதோ, உதவி செய்தார்கள் எனக்கு நண்பன் என்று எண்ணினால் எப்படி விக்கல்பாகின்றதை போன்று தாயோ தந்தையோ இதுபோன்று தன் குழந்தையை எண்ணி சந்தேகத்துடனோ அல்லது அவன் வரவில்லையே, நேரமாகிவிட்டதே, எங்கு சென்றானோ, அல்லது பெண் பிள்ளைகளை எண்ணி இப்படி இருக்கின்றார்களே, வெளியே சுற்றி கொண்டிருக்கின்றார்களே, அங்கே போகின்றார்களோ, இப்படி ஆகிவிடுமோ, என்ன செய்வாளோ ஏது செய்வாளோ என்று இப்படியெல்லாம் நாம் கலக்கமான நிலைகளுக்கெல்லாம் செல்லாதபடி என் குழந்தைக்கு ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி என்றுமே உறுதுணையாக இருக்க வேண்டும், குரு அருள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அந்த அருள் உணர்வு என் குழந்தையை காக்கக்கூடிய சக்தியாக வர வேண்டும். என்னிடமிருந்து வெளிப்படக்கூடிய பேச்சு மூச்சு அனைத்துமே என் குழந்தைக்கு நல்வழி காட்ட வேண்டும். என் குழந்தையை அருள்வழியில் அழைத்துச் செல்ல வேண்டும். அவன் என்றுமே ஒழுக்கமாக பண்புடன் தெய்வீக நிலைகள் பெற்று வளர வேண்டும் என்று இப்படித்தான் நாம் எண்ண வேண்டும். ஆக நல்லதைத்தான் நாம் ஆட்சியாக கொடுக்க வேண்டும், நல்லதைத்தான் நாம் நினைக்க வேண்டும், நல்லதைத்தான் நாம் நம் மூச்சலைகளாக பரவ செய்ய வேண்டும். அதன் வழிப்படி நாம் நம் குழந்தைகளை மனப்பூர்வமாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளவில் கிடைத்து அவர்கள் அனைவருமே உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று இந்த வாழ்க்கையிலே சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று அவள் நாம் எப்படி இந்த கணவன் மனைவியாக மகிழ்ந்து வாழ்கின்றோமோ அந்த பாக்கியம் அவள் அனைவருக்குமே கிடைத்து தெய்வீக குடும்பமாக அவள் வளர்ந்து அறிஞான குழந்தைகள் பெற்று அகசியனை போன்று அருள்வழியிலே அவருடைய தாய் தந்தையருக்கு அவன் எப்படி ஒரு தெய்வீக குழந்தையாக கடவுளுடைய அவதாரமாக அவன் வளர்ந்தான், அதே போன்று எங்களுடைய குழந்தைகளும் கடவுளின் அவதாரமாக தெய்வீக புருஷர்களாக தெய்வீக குழந்தைகளாக உலகை காத்தின வரும்பெறும் சக்தியாக வளர வேண்டும் என்று நாம் அனைவருமே நம் குழந்தைகளுக்கு நல் வாழ்த்தை நாம் தியானத்தின் மூலம் இந்த உணர்வுகளை பாய்ச்சுவோம், நல்ல ஆசியை நாம் கொடுப்போம். பெற்றோர்களும் இவ்வாறு பாய்ச்சப்படும் போது குழந்தைகளும் அதை பெற வேண்டும் என்று ஏங்கி இருத்தல் வேண்டும். இப்பொழுது சப்தரிஷி மண்டலங்களின் வாழ் நம் நினைவை செலுத்தி சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நம்முடைய நினைவில் துருவ நட்சத்திரத்தை எண்ணும் பொழுது எவ்வாறு விண்ணிலம் அந்த வடதுருவத்தின் வழியாக சென்றதோ இதை போன்று துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் சுழன்று கொண்டிருக்கும் இந்த சப்தரிஷி மண்டலங்களின்பால் நம் நினைவுகளை செலுத்தி அதிலிருந்து வரக்கூடிய பேரருள் பேரொழியை நாம் உயிர் வழி இழுத்து கவர்ந்து பிரார்த்தித்து நாம் இப்பொழுது எங்கே அமர்ந்து தியானிக்கின்றோமோ அந்த இடத்திலே அந்த சப்தரிஷி மண்டலத்தினுடைய பேரருள் பேரொழி அடர்த்தியாக பரவச் செய்து குவிக்க செய்து அந்த ஆற்றல் மிக்க சப்தரிஷி மண்டல உணர்வுகளை நம்முடைய குலங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாதையர்களின் உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களுடைய முகப்புகளில் இணைத்து அதே சமயத்தில் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற நண்பர்களோ உறவினர்களோ இந்த தியானத்தை கடைபிடித்து இதன் வழியில் உடலை விட்டு பிரிந்தவர்களோ அல்லது உலக நிலையில் நாம் அன்றாட வாழ்க்கையில் கேள்விப்பட்டு நமக்குள் பதிவு செய்த யாராக இருந்தாலும் சரி உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்கள் அனைத்துகளுடைய அந்த உயிரான அந்த முகப்பில் அந்த சப்தரிஷி மண்டல பேரருள் பேரொழி கலந்து சப்தரிஷி மண்டல உணர்வுகள் அந்த உயிரான்மாவுடைய முகப்பிலே இணைந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த அனைத்து உயிராத்மாக்களும் குரு அருளால் சப்தரிஷி மண்டல ஒளி கடலிலே கலந்து சப்தரிஷி மண்டல ஒளி அலைகளுடன் கலந்து சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அங்கே உடல் பெறும் உணர்வுகள் அனைத்தும் கரைந்து
அந்த ஆன்மாக்கள் அனைத்தும் பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் குவித்த சப்தரிஷி மண்டல உணர்வுகள் துணை கொண்டு குருநாதர் காட்டிய அருள்வழியில் விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்கள் அனைத்தையும் மின் செலுத்துவோம். உந்தி நாம் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்வோம். நம்மால் இணைய செய்ய முடியும். இந்த நம்பிக்கையோடு நாம் அவர்களை வின் செலுத்துவோம். ஞான குருவை எண்ணி மாமகர் ஈஸ்வராய குருதேவரை எண்ணி உடலை விட்டு பிரிந்து சென்ற லட்சுமி என்ற உயிரான்மா அந்த சப்தரிஷி மண்டல பேரருள் பேரொளி பெற்று உடலை விட்டு பிரிந்து சென்ற லட்சுமி என்ற உயிரான்மா குரு அருள் பெற்று மாமகர் ஈஸ்வராய குருதேவனுடைய அருள் சக்தி பெற்று அந்த உயிரிலே சப்தரிஷி மண்டல பேரருள் பேரொளி உணர்வுகள் படர்ந்து அது இணைந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற லட்சுமியினுடைய உயிரான்மா சப்தரிஷி மண்டல ஒளி அலைகளுடன் கலந்து சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து அங்கே உடல் பெறும் உணர்வுகள் அனைத்தும் கரைந்து அந்த லட்சுமி என்ற உயிரான்மா பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற லட்சுமியினுடைய உயிரான்மா இந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும் என்று நம் குருநாதர் காட்டிய அருள்வழியில உந்தி விண்ணுக்கு செலுத்துவோம். அந்த ஆன்மா பிறவியில்லா நிலை அடைய குருநாதர் காட்டிய வழியிலே அந்த ஆன்மாவை நாம் விண் செலுத்துவோம். அவர்கள் குடும்பத்தாருடன் இணைந்து நாமும் இன்றைய தினம் இந்த தியானத்திலே இந்த கூட்டு தியானத்தின் மூலமாக அவர்கள் உணர்வோடு நாமும் இணைந்து அந்த ஆன்மாவை நாம் பரிசுத்தப்படுத்துவோம். சப்த ரிஷி என்ற நிலை ஆக்குவோம். ஒரு நிமிடம் குருநாதர் காட்டிய வழியிலே லட்சுமி என்ற உயிரான்மா சப்த ரிஷி மண்டல பேரருள் பேரருள் அந்த உயர்ந்த சக்தி பெற்று சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும். அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும். பிறவியில்லா நிலை அடைய வேண்டும் என்று அந்த ஆன்மாவை நாம் அழியா ஒளி சரீரம் பெற நாம் உந்தி அவர்களை விண் செலுத்தும். ஒரு நிமிடம். உடலை விட்டு பிரிந்து சென்ற லட்சுமி என்ற உயிரான்மா குரு அருளால் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் அங்கே கரைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரம். இப்பொழுது நாம் கூட்டாக தியானித்தாலும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவரும் இதை போன்று தொடர்ந்து இந்த பழக்கத்தை இந்த கூட்டு தியானத்தில் எடுத்த வலு எல்லோருடைய உணர்வின் வலு சேர்த்து அதை திரும்ப திரும்ப முறைப்படி செய்தோம் என்றால் அவர்கள் அங்கே அழியா ஒளி சரீரம் பெறுகின்றார்கள். எந்த அளவிற்கு நாம் நம்முடைய பங்கிற்கு இதை செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நாமும் சப்தரிஷி மண்டலத்தினுடைய ஆற்றலை துருவ நட்சத்திரத்தில் வெளிப்படக்கூடிய சக்திகளையும் நாம் எளிதில் பெற முடிகின்றது. அவர்கள் குடும்பத்தார் செய்தாலும் சரி, இப்பொழுது நாமும் அவர்களோடு இணைந்து செய்கிறோம் என்றாலும் சரி, அவர்களை விண் செலுத்தப்படும் பொழுது யார் யார் நாம் அந்த உணர்வோடு அதை செயல்படுத்துகின்றோமோ அந்த பங்கிற்கு அந்த சப்தரிஷி மண்டலத்துடைய சக்தி
அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி பெறக்கூடிய தகுதி நாம் பெறுகின்றோம். அதற்காகத்தான் நாம் இந்த கூட்டு தியானங்களிலே நமக்கு அவர் யார் என்றே தெரியவில்லை என்றாலும் குரு சொன்ன முறைப்படி இந்த கூட்டு தியானங்களை ஏற்படுத்தி நம்முடன் பழகிய அந்த குடும்பத்தருடன் உணர்வோடு சேர்ந்து செய்யப்படும் பொழுது அந்த மிக மிக சக்தி வாய்ந்த உணர்வுகளை நாம் எல்லோருக்கும் கிடைக்க செய்ய முடிகின்றது. அது ஒரு கல்லிலே 2 மாங்காய் என்று சொல்வார். அவர்களும் அழியா ஒளி சரீரம் பெறுகின்றார்கள், அவர்களும் பிறவியில்லா நிலை அடைகின்றார்கள். நாமும் அந்த தகுதியை பெறுகின்றோம். இந்த உடல் வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்பாராத நிலையிலிருந்து நாம் விடுபட்டு என்றுமே அந்த அருள் வாழ்க்கை வாழ இது பேர் உதவியாக அமையும். ஆகவே அத்தகைய நிலைகளை நாம் செயல்படுத்துவோம். இப்பொழுது நம் நினைவுகளை வானிலை செலுத்தி அகஸ்தியமா மகரிஷியினுடைய அருள்சக்தியும் துருவ மகரிஷியினுடைய அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் மேக கூட்டங்களிலே படர்ந்து மேகங்கள் அனைத்தும் ஒன்று கூடி இந்த மேகங்கள் அனைத்தும் குளிர்ந்து அருள் மழையாக மகரிஷியின் உணர்வு கலந்ததாக ஆற்றல் மிக்க சக்திகளாக உயிர் நீராக ஒளியான உணர்வு கலந்த நீராக நல்ல மழையாக இந்த பூமி முழுவதும் படர்ந்திட எல்லா இடங்களிலும் நல்ல மழை பெய்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று நம்முடைய மூச்சலைகளை குருநாதர் காட்டிய அவர் உணர்வோடு தொடர் கொண்டு அன்று அகஸ்தியன் உருவாக்கிய அந்த நீர் சக்தியை நாமும் உருவாக்குவோம். இந்த பூமியில உருப்பெற்ற தாவர இனங்களை செழிக்கச் செய்வோம். அருள் தாவர இனங்களை நாம் வளரச் செய்வோம். ஆனால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் தாவர இனங்களை எப்படி உருவாக்குவது என்று சில உணவுகளை அதை உட்கொண்டு விட்டு அந்த உணர்வின் நினைவு கொண்டு அந்த தன் வாயிலே ஊறக்கூடிய உமிழ்நீர் கொண்டு அதை வெளியிலே வாய் வழியாக ஊதப்படும் பொழுது தாவர இனங்களையும் புது வித்துகளை குருநாதர் எனக்கு இப்படி எப்படி புதிதாக வித்துகளை உருவாக்குவது என்று எனக்கு நேரடியாக செய்து காண்பித்தார் என்று சொல்லுகின்றார். இதை போன்று நாமும் நமது குருநாதர் காட்டிய அந்த பதிவை நினைவு கொண்டு வந்து துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை எல்லா மகரிஷியுடைய அருள்சக்தியையும் அந்த நீர் சக்திகளாக இந்த பூமி முழுவதும் படரச் செய்து அருள் தாவர இனங்களை உருவாக்கி செய்து அந்த தாவர இனங்களுடைய செழிப்பால் நாம் எந்த விஷத்தன்மை அதைத்தான் இன்று உணவாக உட்கொள்கின்றோம் என்று சொல்லுகின்றமே அந்த விஷத்தையே உணவாக உட்கொள்ளக்கூடிய தாவர இனங்களாக புது இதுவும் குருநாதர் வாக்கிலே பதிவு செய்திருக்கின்றார். அத்தகைய விஷத்தை உணவாக உட்கொள்ளக்கூடிய தாவர இனங்களை நம்முடைய மூச்சைகளெல்லாம் நாம் உருவாக்க முடியும். அந்த விஷத்தை அந்த தாவர இனங்கள் உட்கொள்ளப்படும் பொழுது என்னால் சாதாரண ஒரு மனிதனால் தனி ஒருவனால் இது செய்யக்கூடிய சாத்தியம் இல்லை. எல்லோரும் சேர்ந்து குரு சொன்ன வாக்கினை அவர் காட்டிலே பதிவு செய்த நினைவு கொண்டு வந்து அந்த முறைப்படி ஈஸ்வரப்பட்ட எப்படி வாயிலே இந்த உணர்வுகளை வைத்து ஊதி அந்த வித்துகளை உருவாக்கினாரோ இதுபோன்று நாமும் அந்த ஞான வித்துகளை அருள் தாவர இன வித்துகளை நம்முடைய மூச்சலைகளால் நம்முடைய உணர்வலைகளால் நினைவலைகளால் குரு காட்டி அருள்வழியிலே இந்த மழை நீர் மூலம் அத்தகைய உயர்ந்த தாவர இனங்களை உருவாக்குவோம். அதை வளரச் செய்வோம். இந்த பூமியை செழிக்கச் செய்வோம். இந்த பூமியை பரிசுத்தப்படுத்துவோம். இந்த பூமி தாய்க்கு செய்யக்கூடிய சேவையாக நாம் ஒரு நிமிடம் இப்பொழுது ஞானகுருவை எண்ணி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரையும் அந்த அருள் மழையாக பொழிந்து ஈஸ்வரப்பட்ட உருவாக்குவது போன்று ஞான வித்துகளை அருள் தாவர இனங்களை இந்த பூமியிலே நாம் உருவாக்க நம்முடைய மூச்சலைகளை படரச் செய்வோம். ஒரு நிமிடம். நம் குருநாதர் காட்டிய வழியிலே இதை நாம் செய்தாலும் உலக மக்கள் சேமமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நாம் வாழ்த்துகின்றோம். ஆக உலக மக்களுக்கு அந்த நிலை கிடைக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்தும் பொழுது உலக மக்களுக்கு வாழ்த்திய வாழ்த்து நம்மையும் வாழச் செய்யும். நம்மை என்றென்றும் மகிழ்ந்து வாழச் செய்யும். ஆரோக்கியமாக அருள் வழியிலே ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய பயணம் இந்த வாழ்க்கை பயணம்
இந்த வாழ்க்கை பாதை சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்திய அந்த அலுவலிலேயே எப்பொழுதும் அமையும். அது உடல் ஆரோக்கியத்தோடு, மன பலத்தோடு, மன தூய்மையோடு நம் உயிரான்மாவை பிறவியில்லா நிலை அடைய செய்யும். அந்த அலுவலிலே அருள் மார்க்கமாக ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை அழைத்து செல்லும். அத்தகைய நிலைகளை நாம் நிச்சயம் பெறுவோம். நம்மால் அது நிச்சயம் முடியும். இதை நாம் உலகிற்கு எடுத்துக்காட்டாக நம் குரு வழியிலே இதை நம் குருவுக்கு செய்யக்கூடிய காணிக்கையாக ஒவ்வொரு நொடி பொழுதும் இவ்வாறு நாம் இந்த சக்திகளை தியானித்து பெற்று எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் தவம் இருப்போம். ஒவ்வொரு நொடி பொழுதும் இதை நாம் செயல்படுத்துவோம் என்று வேண்டி இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். எல்லோரும் உயிரான ஈசனை வேண்டி, எல்லா உயிரான ஈசனையும் வேண்டி, குரு அவர் எதை உருவாக்க வேண்டும், எதை வளர்க்க வேண்டும், இந்த உலக மக்கள் எதையெல்லாம் பெற வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு விரும்பி நம்மிடம் இந்த ஞான வித்தாக வாக்காக கொடுத்தவர் அதை வளர்க்கக்கூடிய நிலைகள் பெற வேண்டும் என்று உயிரான ஈசனை வேண்டி, உயிரான ஈசனோடு ஒன்றி அந்த நிலைகள் நிச்சயம் நடைபெற வேண்டும் என்று உயிரிடமே வேண்டி நாம் இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. எல்லோரும் என்றென்றும் குருநாதருடைய ஈர்ப்போட்டத்திலே மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்வோம் என்று எல்லோரும் வணங்கி தியானத்தை நிறைவு செய்யும். வணக்கங்க.